Hello viewers, welcome to my channel Easy60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 7ல sum number 2, sum number 3 பார்க்கலாம். Exercise number 7.2ல இப்போ sum number 2 வந்துட்டு find the point on the curve அப்படின்னு சொல்லிட்டு ஒரு equation of curve கொடுத்திருக்காங்க. At which the tangent is parallel to the line அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு curve equation இருக்கு, ஒரு line equation இருக்கு. இப்போ இந்த curveல நம்ம draw பண்ற tangent வந்து இந்த லைனுக்கு parallel-ஆ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. First அந்த curve equation எழுதி equation 1 ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை differentiating with respect to x பண்ண போறோம். y-யை differentiate பண்றப்போ dy by dx is equal to இதுல வந்து உங்களுக்கு x power n formula தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். That is x power n differentiate பண்ணோம்னா nx power n minus 1. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி x ஸ்கொயரை பண்ணுறப்போ இந்த பவர் முன்னாடி வந்துடும், பவரில் இருந்து 2 minus 1 பண்ணிடுவோம். தட் இஸ் அப்போ உங்களுக்கு 2x வந்துடும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப எப்போவுமே 1, ஸோ -5. கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப எப்போவுமே 0. இது ரெண்டுமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போது உங்களுக்கு இது கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, அதாவது இந்த ஸ்லோப் ஆஃப் டேஞ்சண்ட்டை நீங்கள் m1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கிறது என்னது, ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சண்ட். இப்போ லைன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷனை எழுதி செகண்ட் ஈக்குவேஷனை மார்க் பண்ணிக்கோங்க. இதையும் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா? அப்போ 3x எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 1 ப்ளஸ் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ dy by dx ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இதிலிருந்து நீங்கள் dy by dxை கார்னர் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு -3 வந்துடும். இது வந்து அடுத்த ஸ்லோப் m2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு 2 ஸ்லோப் கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேரலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேரலோட கண்டிஷன் வந்துட்டு 2 ஸ்லோப்புமே ஈக்குவலாக இருக்கும். அதுதான் பேரலோட கண்டிஷன், நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஸோ இப்போ m1 ஈக்குவல் டு m2. m1 என்னது 2x minus 5 ஈக்குவல் டு m2 என்னது -3. அப்போது இதிலிருந்து எக்ஸை கார்னர் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். 2x is equal to -3 plus 5. அப்போ 2x equal to 2, x is equal to 2/2 கேன்சல் பண்ண 1ன்னு வந்துடும். இப்போ உங்களுக்கு கிடைச்ச இந்த x வேல்யூவை நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், பாயிண்ட் ஆன் த கர்வ் தான் கேட்டிருக்காங்க. பாயிண்ட்னா என்னது, x, y கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு x கிடைச்சிருச்சு. அப்போ y வேணும்னா கண்டிப்பாக இந்த கர்வ் ஈக்குவேஷனில் தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாதான் உங்களுக்கு y கிடைக்கும். லைன் ஈக்குவேஷனில் போட்டுறக்கூடாது, அது கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஏன்னா நம்ம கர்வ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம்னா அப்போ அதில் தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது இதை சப்ஸ்டியூட்டிங் இன் 1. அப்போ y is equal to x ஸ்கொயருக்கு பதிலாக 1 போடுறீங்க. அப்போ 1 ஸ்கொயர் 1 ஆகிடும். -5 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 + 4. இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 1 - 5 + 4, 1 + 4 5 ஆகிடும். அப்போ 5 - 5 0. தேர்ஃபோர் அவங்க கேட்ட பாயிண்ட் ஆன் த கர்வ் வந்துட்டு 1, 0. தட் இஸ் x, y. x வந்துட்டு 1, y வந்துட்டு 0. ஓகேவா? திரும்ப இந்த சம்மை வந்து நான் ரிப்பீட் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. பாயிண்ட் ஆன் த கர்வ் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த கர்வ் ஈக்குவேஷனை 1ன்னு நீங்கள் எழுதிட்டு இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லோப் கிடச்சிரும். dy by dx தான் என்னது, உங்களோட ஸ்லோப்பு. அதே போல் அடுத்தது லைன் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷன் எழுதி அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி dy by dxை கார்னர் பண்ணிங்கன்னா m2 கிடச்சிரும். இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 2 ஸ்லோப்புமே அதாவது அந்த டேஞ்சண்ட் வந்து பேரலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேரலல்னாலே என்ன அர்த்தம்னா ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸு கிடச்சிரும். கிடைச்ச எக்ஸ் வேல்யூவை நீங்கள் கர்வ் ஈக்குவேஷனில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு y வேல்யூ கிடச்சிரும். அப்போ அவங்க கேட்ட பாயிண்ட் ஆன் த கர்வ் கிடச்சிரும். லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் ஒரு வாட்டி காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ்.